இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தமாலா. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கடந்த வாரங்களில் டெங்கு நோயாளர்களின் தொகை 3000 குறைவடைந்துள்ளதாக தகவல். பாடசாலை விடுமுறையை முன்னிட்டு விசேட ரயில் போக்குவரத்து ஆரம்பம். சீனாவின் சிச்சுவான் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டில் கைதான இந்திய மீனவர்கள் 49 பேரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஊர்காவற்றுறை பதில் நீதவான் ஆர் சபேசன் முன்னிலையில் இந்திய மீனவர்கள் 49 பேரும் நேற்றிரவு ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்களை எதிர்வரும் 22ஆம் தேதி வரை தடுத்து வைக்குமாறு பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இலங்கை கடற்பிராந்தியத்திற்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 49 இந்திய மீனவர்களும் கடற்றொழில் திணைக்களத்திடம் நேற்று மாலை ஒப்படைக்கப்பட்டனர். காங்கேசன்துறை வடக்கு கடற்படை தளத்தில் வைத்து இவர்கள் ஒப்படைக்கப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் லெப்டினன்ட் கமாண்டர் சமிந்த வலாகுலகே தெரிவித்துள்ளார். மீனவர்களின் 12 படகுகளும் காரைநகர் கடற்படை தளத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நெடுத்தீவு தொடக்கம் காங்கேசன்துறை வரையான கடற்பிராந்தியத்தில் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டில் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த வாரத்தில் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3000ஆல் குறைவடைந்துள்ளது. 2 வாரங்களுக்கு முன்னர் 9000 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் வைத்திய நிபுணர் பிரஷிலா சமரவீர சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாடு முழுவதிலும் 1,23,000க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் 13 மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பரவும் வேகம் அதிகரித்துள்ளதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் வைத்திய நிபுணர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக மேல் மாகாணத்தில் நாளை முதல் 3 நாட்களுக்கு விசேட டெங்கு ஒழிப்பு செயற்திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை விடுமுறையை முன்னிட்டு இன்று முதல் விசேட ரயில் சேவை ஆரம்பமாக உள்ளது. இன்று முதல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை விசேட ரயில் சேவை முன்னெடுக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கோட்டையிலிருந்து காங்கேசன்துறை வரை பயணிக்கும் கடுகதி ரயிலில் மேலதிக ரயில் பெட்டி ஒன்றும் இணைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் விஜய சமரசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் விடுமுறை காலத்தில் பதுளையை நோக்கியும் விசேட ரயில் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. யாழ் கொக்குவில் குளப்பிட்டி சந்தியில் பல்கலைக்கழக மாணவர்கள் 2 உயிரிழந்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 5 போலீஸ் உத்தியோகத்தர்களும் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் சதீஷ் தரன் முன்னிலையில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சந்தேக நபர்களான 5 போலீஸ் உத்தியோகத்தர்களும் மன்றில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர். இதன்போது அவர்களை எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ் நீதவான் சதீஷ் தரன் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை சந்தேக நபர்கள் சார்பில் யாழ் மேல் நீதிமன்றத்தில் நேற்று பிணைமனு தாக்கல் செய்யப்பட்டது. மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசர் இளஞ்செழியனால் பிணைமனு மீதான பரிசீலனை நேற்று மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து அந்த பிணைமனு நிராகரிக்கப்பட்டது. இந்த பிணைமனு தொடர்பான மேலதிக விண்ணப்பத்தை எதிர்வரும் 24ஆம் தேதி சமர்ப்பிக்க முடியும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஊழலுக்கு எதிரான இலங்கையை கட்டியெழுப்புவது தொடர்பில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தேசிய செயற்திட்டத்தின் 9ஆம் நாள் இன்றாகும். நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் ஊழலுக்கு எதிரான இலங்கையை கட்டியெழுப்பும் தேசிய செயற்திட்டம் இன்றும் நாட்டின் 2 பகுதிகளில் முன்னெடுக்கப்பட உள்ளது. கடந்த 1ஆம் தேதி முதல் நாட்டின் 25 மாவட்டங்களை உள்ளடக்கிய வகையில் பல பகுதிகளுக்கும் சென்ற எமது குழுவினர் ஊழல் மோசடி குறித்து மக்களை தெளிவுபடுத்தி வருகின்றனர். இன்றைய நாளுக்கான செயற்திட்டம் அனுராதபுரம் மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் இடம்பெற உள்ளன. இன்றைய நாளுக்கான வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் அதிகரித்து காணப்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் முகில் செறிந்து காணப்படும். மத்திய, சப்ரகமுவ, மேல், வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இரத்தினபுரி,
கேகாலை, மாத்தறை, களுத்துறை, பதுளை, திருகோணமலை, மட்டக்களப்பு, வவுனியா மற்றும் முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். தென் மாகாணத்தில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலான ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலியூடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.